அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியாக எப்படி காலிஃப்ளவர் பொரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பாயில் பண்ணிட்டு தண்ணியை காலிஃப்ளவர் மேலே ஊற்றி ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் ஒரு முட்டை, உங்கள் வீட்டில் நல்லா ஸ்பைசி சாப்பிடுவாங்க அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சிக்கன் 65 பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கலர் பொடி, ஒரு லெமன் ஜூஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை போட்டு காலிஃப்ளவரில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 2 ஸ்பூன் மைதா, அடுத்து கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இலையை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.